ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சண்முகமும் ரத்தினாவுக்கு புதுசாக ஒரு வீடு பார்த்தாச்சின்னு ஒரு சந்தோஷத்தில் பால் காய்ச்சிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அதே சமயத்தில் முத்து பாண்டி நம்ம சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி, பாண்டியம்மா அத்தை இப்படி இறந்து போச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே சண்முகம் ரொம்பவே பதட்டாயிடுறாங்க. அப்படி பரணி கிட்ட மட்டும் அந்த விஷயத்த சொல்லிட்டு, நான் எதுக்கும் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வரேன், ஆனால் வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே இது தெரியாண்டான்னு சொல்லிட்டு சண்முகம் அந்த இடத்துக்கு போகும்போது சௌந்தர பாண்டியன் சண்முகத்தோட சட்டையை பிடிச்சிட்டு, என்ன தைரியம் இருந்தா என்னோட அக்காவை இப்படி நீ பண்ணிருப்பேன்னு சொல்லி சௌந்தர பாண்டியன் சண்முகத்துக்கு மேல சரியா பழைய போடுறாங்க. ஆனா நம்ம சண்முகம் சௌந்தர பாண்டியன் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரத்னாவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லபடியாக நம்ம அன்னை புதுசாக நமக்கு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து தந்திருக்காங்க. இனிமேல் நம்ம தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணனும் ஒரு ஐடியா போட்டுட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி வீட்டில் பால் காய்ப்பு விழா நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்ம ரத்னாவும் சண்முகத்திட்ட வந்து, அண்ணன் என்கிட்ட கூட நீங்கள் மறைச்சிட்டீங்கல்ல, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அறிவும், மச்சான் என்கிட்ட கூட இதை சொல்லிட்டு கண்டிப்பாக தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே என்கிட்ட சொல்லிட்டு, அதனால தான் இது வரைக்கும் உங்ககிட்ட கூட நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி நம்ம ரத்னா கிட்ட அறிவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகமும், ஆமால எத்தனை நாள் தான் நீங்க அங்கேயே இருந்துட்டு இருந்திருப்பீங்க, அறிவு சொல்றதும் சரிதானே, அதனால தான் இந்த மாதிரி பக்கத்திலேயே ஒரு வீடு வாடகைக்கு இருந்துச்சு, அதான் எடுத்துட்டேன், எப்பவுமே உன்னை பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லும்போது ரத்னாவும் அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அப்படி குடும்பமே எல்லாரும் சேர்ந்த மாதிரி சந்தோஷத்துல இருக்கும்போது நம்ம ரத்னாவும் அறிவும் சேர்ந்த மாதிரி நம்ம சண்முகம் பரணியோட காலில் விழுறாங்க. பரணி சண்முகம், எதுக்கு எங்க காலில் விழுந்துட்டு, எலும்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர பாண்டியனும் சனியனும் சேர்ந்து எப்படியாவது இந்த பாண்டி அம்மாளை இப்படி கொலை பண்ணதுக்கு காரணம் அந்த சண்முக பையன்தான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டுற வேண்டியதான். ஏற்கனவே அவன் வேற பாண்டி அம்மா மேலே கொலை வெறியில இருக்கான். இப்போ கூட ஏனி உங்க பாண்டி அம்மாளை எங்கேயாவது பார்த்தேன்னா அந்த இடத்துல கண்ட துண்டமாக வெட்டி போட்டுருவேன்னு வேற சொல்லியிருக்கான்ல, அதை வச்சு எப்படியாவது பழி வாங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனும் ஒரு பிளானை போட்டு சனியனும் சௌந்தர பாண்டியனும் சேர்ந்த மாதிரி பாண்டி அம்மாளை ஒரு காட்டு பகுதியில் கொண்டு போட்டுறாங்க. அதே சமயத்தில் நம்ம சண்முக குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும்போது சண்முகத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம முத்துப்பாண்டி ஃபோன் பண்ணி நம்ம சண்முகத்திட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஏழை இங்கே ஒரு பிரச்சனை ஆயிட்டு, பாண்டி அம்மாள் கிடச்சிட்டாங்க, ஆனால் அவங்கள யாரோ கொலை பண்ணி ஒரு இடத்துல போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சண்முகம் அதுலேயே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இல்லை என்னெல்லாம் சொல்கிற, சரி இப்போ என்ன பண்ணுறது, நானே அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் இப்படி சந்தோஷம் இருக்கும்போது யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பரணி நம்ம சண்முகத்தை கவனிக்கிறாங்க. எதுக்கு இவங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சண்முகமும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கவனித்த நம்ம பரணியும் சண்முகத்திட்ட வந்து, என்ன நீ ரொம்பவே டென்ஷனாக இருந்த மாதிரிக்கு என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது சண்முகம் பரணி கிட்ட, இல்லை பாண்டியாத்தா இருக்கல, அவள் இறந்துட்டாலாம், யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க, முத்து பாண்டி இப்போ தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு கேட்டதுமே பரணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற சண்முகம், யார் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே சண்முகமும், இல்லை இப்போ இது வரைக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது, நான் ஒரு எட்டி போய் பார்த்துட்டு வரேன், நீ குடும்பத்தில் உள்ளவங்க யார்கிட்டமே இப்போதைக்கு சொல்லாண்டா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, இந்த சமயத்தில் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், சரி அவங்கள சமாளிச்சிட்ரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரணியும், சரி நீ போய் பார்த்துட்டு வா, நான் இங்கே உள்ளவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம சண்முகமும் அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம சௌந்தர பாண்டியன் பாண்டி அம்மாவை பார்த்து ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, உன்னை யாருக்கா இப்படி பண்ணி போட்டால், உன்னையெல்லாம் இப்படி பண்ணி போட்டவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்முகம் பயலாக தான் இருக்கும், ஏற்கனவே உன் மேலே ரொம்பவே கொலை வரியில் இருந்தான், என்கிட்டே எத்தனை நாள் சவால் விட்டான், கடைசியில் அவன் சொன்ன மாதிரியே செய்துட்டானே அக்கா, உன்னை இப்படி பார்க்கறதுக்காண்டியா நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியன் அந்த இடத்துல செம்ம ஆக்டிங்கை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சண்முக பையில நான் பார்த்தேன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியன் அந்த இடத்துல கதறி அழுதபடி சண்முகத்தை திட்டிட்டு இருக்கும்போது நம்ம முத்து பாண்டி அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த அப்பா சொல்கிறத பார்த்தா நம்ம சண்முகத்துக்கு மேலே எல்லா பழியும் போட்டுருவாங்க போல, இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இப்படி புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சௌந்தர பாண்டியன் கிட்ட, என்னப்பா நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, சண்முகம் தான் கொலை பண்ணான்னு நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர பாண்டியன் முத்து பாண்டி கிட்ட, வேற யாரில் இப்படி பண்ணியிருக்க முடியும், அவனை தவிர யார் வந்து பாண்டியம்மாளுக்கு எதிரி இருக்கா, ஏற்கனவே அந்த சண்முக பையன் தான் பாண்டியம்மாளை தேடிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே எத்தனை வாட்டியோ சவால் விட்டான், பாண்டியம்மா மட்டும் கண்ணில் கிடச்சான்னா கண்டதுண்டமாக வெட்டிடுவேன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டான், அப்படி இருக்கும்போது அவனை தவிர இந்த பாண்டியம்மாளுக்கு இப்படி ஒரு நிலை
நிலைமை வர்றதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியனும் முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாங்க. ஆனா முத்துப்பாண்டி நம்புற மாதிரியே இல்ல. கண்டிப்பா சண்முகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, தேவையில்லாம அவனை பத்தி பேசாதுங்கன்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம சண்முகமும் அந்த இடத்துல வரும்போது சௌந்தரபாண்டியன் அதை கவனிச்சிடுறாங்க. சண்முகத்தை பார்த்து, ஏல நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், என்னோட அக்காவை நீ சொன்ன மாதிரியே செய்துட்டியல, என்னோட அக்கா என்னல உனக்கு பாவம் செய்தா, இப்படி பண்ணிட்டேலன்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்தோட சட்டையை பிடிச்சி சௌந்தரபாண்டியன் சரியா கேட்குறாங்க. சண்முகத்துக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேங்குது. பாண்டியம்மளோட நிலைமைக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாண்டியம்மாளை எப்படியாவது நான் கொல்லணும்னு சொல்லிட்டு கொலவரையில இருந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்காக பாண்டியம்மா என் கண்ணிலேயே படல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சே தருவேன். என்னக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க என் மேல தேவையில்லாம சந்தேகப்படாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தரபாண்டியனும் விடுற மாதிரி இல்ல சண்முகம், நீ சொன்ன மாதிரியே செய்துட்ட. உன்னை தவிர என் அக்காவுக்கு யார்ட எதிரி இருக்கா, கண்டிப்பா நீ தான் இதெல்லாம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியனும் நம்ம சண்முகத்தை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. சண்முகமும் இதுக்கு நான் காரணம் கிடையாது, யாரா இருந்தாலும் நான் விட போறது இல்லை, கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல முத்துப்பாண்டி கிட்ட போய் சண்முகம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னல இங்க நடந்திருக்கு, எப்படி இது ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம முத்துப்பாண்டியும், ஆமால பாண்டியம்மாளுக்கு ஏதோ தலையில அடிபட்டிருக்கு, அதனாலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. சண்முகத்துக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அது எப்படில பாண்டியம்மா இப்படி ஒரு நிலைமை ஆக முடியும், ஏதோ ஒரு சூழ்ச்சி பின்னாடி நடந்திருக்கு, நான் கண்டிப்பாக இதை பண்ணலை, யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம பரணிக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. வீட்டில் உள்ளவங்களும் நம்ம பரணிக்கிட்ட என்ன இவ்வளோ நேரம் ஆகிய சண்முகத்தை காணவே இல்லையே, தங்கச்சிகளுக்கு ஏதாவது ஒரு விசேஷம்னா கண்டிப்பாக எப்போவுமே இருந்து நடத்துவான், இப்படி இடையில போக மாட்டானே. வைகுண்டமும் நம்ம பரணிக்கிட்ட இதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. பரணியும் சொல்கிற மாதிரி இல்லை ஏதோ பக்கத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதுங்க, அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம்னு சொல்றாங்க. அதே சமயத்துல பரணிக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இன்னும் நேரம் போயிட்டே இருக்கே, ஏதாவது பிரச்சனையில சண்முகம் மாட்டிருப்பாங்களா, ஏதாவது அப்பா பார்த்தாங்கன்னா இவங்க மேல ஏதாவது பழி போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பரணிக்கு யோசனை வந்துட்டு இருக்கு. அப்படி நம்ம சண்முகத்துக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்னாச்சு, எங்க பாண்டியம்மாள் இருக்காங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் விசாரிக்கும் போது சண்முகமா, ஆமால உன் அப்பா எல்லாருமே இங்கதான் இருக்காங்க, பாண்டியம்மாளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிட்டு கொலையை பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தங்க, ஆனால் உங்கள் அப்பா என்னடானா ஏன் மேலே பழிய போட்டிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே பரணி அந்த இடத்துல ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த சண்முகத்துக்கு மேலே எப்படியாவது பழிய போடணும்னு சொல்லிட்டு தான் இனி யோசிக்க ஆரம்பிப்பாங்க, எப்படியாவது நம்மளும் அந்த இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பரணி யோசிக்கும் போது சண்முகமாக இப்போதைக்கு இங்கே எதுவுமே வராத, வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியாண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா இதுவும் சடங்குகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல சௌந்தரபாண்டியனும் நம்ம சண்முகத்துக்கு மேல என்னதான் பழிய போட்டாலும் முத்துப்பாண்டிய சண்முகம் சேர்ந்த மாதிரி எல்லா உண்மைகளையும் சனியின் மூலமா நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.